கர்த்தரும் மறுமரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படும் வேத பகுதி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால், அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமை சொல்லியிருக்கிறார். 1, 2 ஆகிய வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் அவர்களோடே ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கு ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறது எப்படி இருக்கிறது, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சூழ்நிலை, அதற்குள் பிரவேசிக்கக்கூடிய வழிமுறை என்ன என்பதை இங்கே ஆண்டவராகிய தேவன் தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு நாட்டின் அதிபதி, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா தன்னுடைய மகனுக்கு எப்படி திருமணத்தை ஒழுங்குபடுத்தி நடத்துகிறாரோ, அப்படித்தான் பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் தேவனாகிய கர்த்தர் ஒழுங்குபடுத்தி நடத்துகிறார் என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த திருமணம் எப்படி நடைபெறும் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அந்த திருமணத்திற்கு ராஜாக்கள் முதலாவது திரளான ஜனங்கள், அந்த நாட்டில் இருக்கிற மக்களிலே அநேகரை அழைப்பார்கள், அழைப்பது சீட்டு கொடுத்து அந்த திருமணத்திற்கு அழைப்பார்கள். இரண்டாவது, அநேகரில் சிலரை தெரிந்து கொண்டு அவர்களை விசேஷப்படுத்துவார்கள். மூன்றாவது, அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை உபசரிப்பதற்காக கை கால்களை கழுவி அவர்களை செம்மைப்படுத்தி விருந்து சாலைகளை கொண்டு அமர்த்துவதற்காக சில பணியாளிகளை நியமித்து வைத்திருப்பார்கள். அருமையானவர்களே, இவ்வாறு அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஒழுங்கெல்லாம் செய்யப்பட்ட பிறகு என்றைக்கு விருந்து நடைபெறுகிறதோ அன்றைக்கு அநேகரை ஊழியக்காரர்களை அனுப்பி விருந்தாளிகளை அழைத்து வரும்படி 2வது கட்டளை பிறக்கும். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேசத்தின் மக்கள் அந்த விருந்துக்கு செல்ல வேண்டும். அதில் விடுபட்டு போனவர்கள் 3வது முறையும் அழைப்பார்கள். முதல் முறை அழைப்பதற் சீட்டு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன், விருந்துக்கு அன்றைக்கு 1வது அழைப்பு, அதன் பிறகு 2வது அழைப்பு. இந்த 2வது அழைப்புக்கும் வராதவர்களை தேச துரோகிகளாக குடியுரிமை ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவது ராஜ குடும்பத்தில் நடைபெறுகிற முக்கியமான ஒன்றாகும். இங்கே அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்வார்கள்? விருந்துக்கு வருகிறவர்களை அழைத்து கால்களை கழுவி அவர்களுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுத்து விருந்து சாலையிலே கொண்டு உட்கார வைப்பார்கள். அவ்வாறு உட்கார வைக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை பார்க்கும்படி ராஜா புறப்பட்டு சென்று அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து, எல்லாரும் திருமண வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறவர்களாய் கண்டால் விருந்து உடனே நடைபெறும். ஒருவேளை கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் ஒருவன் அங்கே இருப்பானேயானால் அவனை விசாரித்து அவன் தேசத்தில் உள்ளவனாயிருந்து அழைக்கப்படாதவனாய் இருப்பானேயானால் அவனுக்கு சிறை தண்டனையும், தேசத்தில் இல்லாதவனாக ஒற்றனாயிருந்தால் அவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்து நிறைவேற்றுவார்கள். இப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைக்கிறார். முதலாவது அழைத்து அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். இரண்டாவது, நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார், உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி செய்கிறார். மூன்றாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61:10 இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்கள் விருந்து சாலையிலே போய் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த வஸ்திரத்தை இழந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தும் விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தன் மானம் காணப்படத்தக்க நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஒரு மனிதன் இரட்சிப்பை காத்து கொண்டிருப்பானேயானால் ஆசீர்வதிக்கப்படுவான். இல்லையெனில் ஆட்டுக்குட்டின் கல்யாண விருந்திலே அமர்ந்திருக்கிற பொழுது பார்வையிடும்படி ராஜா வந்தால் பின்மாற்றக்காரராக இருப்பமையானால், வஸ்திரம் இல்லாதவர்களாக இருப்பமையானால் அவர்களை புறம்பான இருளிலே போட்டு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், நித்திய ஆக்கினைக்குள்ளாக பிரவேசித்து விடுவான். ஆண்டவரே, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்,
ரட்சிப்பை காத்துக்கொண்டு நடக்க கிருபை செய்யும் என்று ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாட்களிலே கேட்ட வேத வசனத்தின்படி ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.